அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுலபமான முறையில் காஞ்ச பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக முதல் நாள் இரவே காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இதை ஒரு குக்கருக்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லில் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோவை ஒரு 10 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தொடர்ந்து 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், இதனுடைய 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இப்போ இதனுடைய 3 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுராவில் பொட்டுக்கடல, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தண்ணி, ஒரு சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், மராட்டி மொட்டு, கடற்பாசி, கிராம்பு, ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை, இது எது இருக்கோ அதையும் சேர்த்து அதனோடையே நீலவாக்கில் இருக்கிற பெரிய வெங்காயம், சின்னமாக இருக்கிறா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய கொஞ்சம் கருவேப்பிலை, இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. திரும்பவும் வதக்கி விட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது 200 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மூடி எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இதனுடைய அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை அலசியும் ஊற்றிக்கலாம். உரப்புக்காக தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுர அளவில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுர அளவில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கும், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்ட பிறகு நம்ம வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இதை திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அதாவது பட்டாணி சேர்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உருளைக்கிழங்கை சேருங்க. திரும்பவும் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் சேர்ந்து வரட்டும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். நல்லா மசாலா எல்லாம் கலந்து வந்திருக்கு. இப்போ இதனுடைய வாசத்துக்காக கஸ்தூரி மெட்டியை உள்ளங்கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி இதனுடைய தூவி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு